ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய டைரக்டராக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு. அதை அது சூழ்நிலை காரணமாக நான் வேறு ஒரு படத்துக்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னதுனால என்னுடைய வாய்ப்பை தட்டி பறித்த அந்த இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு சந்தோஷம், என்னுடைய உதவியாளர் நவீன் தான் அந்த படத்தினுடைய கதை, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாயகன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வாழ்க்கையில் மட்டுமல்ல சினிமாவிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். விஜயகாந்த் சார் டைரக்டர் எஸ்ஏசி போல் சந்தோஷப்படணும், அதாவது விஜயோடைய அப்பா போல் சந்தோஷப்படணும், பிரபுவை போல் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். நிறைய பேர் இருக்காங்க, சிவகுமார் சார் போல். ஸோ அவருடைய மகன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்து என்னை பேச அனுமதித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் ஜி.கே. ரெட்டி. எல்லோரும் தெரியும் விஷால் ஃபாதர். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரமோட் பண்ண விஷாலன்னு எல்லோரும் தெரியும். அதே மாதிரி சார் இப்போது நல்ல இன்ஃப்ளூயன்ஸு அண்ட் அவர் பையனை நல்லா முன்னுக்கு வரும். ஐ வில் bless him all the best. அண்ட் நான் டிஃபென்ஸில் இருந்தப்போ சாரை பார்க்குறதுக்காக ஒரு ஷூட்டிங் 25 வருஷத்துக்கு முன்னால் யார் 2 சாருமே ஐ யூஸ் டு கோ டு ஸ்டுடியோஸ் பிகாஸ் ஒரு பைத்தியம் எனக்கு சினிமானா. ஓகே, அதனால தான் என் பசங்களை 2 பேர் ப்ரமோட் பண்ணி ஒருத்தர் ப்ரொடியூசரு ஒருத்தர் ஆக்டர் பண்ணேன். நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சார் பையனை கூட டெஃபினெட்லி he should do best and I'll bless him. God bless all for him, the best of luck. Thank you. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சுதீஷ் சார் என்னோட 25 ஆண்டு கால நண்பர் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. யார் யார் என்னென்ன வார்த்தைகள் சொல்ல வேணால் வாழ்த்தலாம், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்போது அது அற்புதமான விஷயம். 25 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்தது, எப்படி நண்பர் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். என்னை நடிகர் சங்கத்தில் பார்த்து மயில்சாமி என்னோட ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. தெரியலையா சார்ண்ணே, என்னை அரசு ஸ்டுடியோவை நீ ரேக்கிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல சார், நான் ஏன் சார் உங்களை ரேக்கிங் பண்ணுறேன்னு. நான் இப்போ புதுசாக நடிப்பு கற்றுக்கிறதுக்காக சேர்ந்துருக்கேன், நீ எல்லாம் இப்போ ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் நடிக்க வருவேன் அப்படின்னாரு. அப்போ இருந்தே எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை. அதாவது சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில அதை சொல்லி ஞாபகப்படுத்தி அவர் மேலே எனக்கு அன்பு அதிகமாகி போச்சு. எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் எனக்கு தெரிவிப்பார். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்கள் கேப்டனுடைய வாரிஸ் திரையுலகத்துக்கு வருவது. இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா, இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ட்டாங்க. ஏன் இதை நான் தெளிவுபடுத்துறேன்னா, 30 வருஷமா சினிமா கேப்டன் கூட நான் நடிக்கவே இல்லை. அவருடைய காம்பினேஷன்லையும் அப்புறம் சுதீஷ் சார் நீ ஒரு பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு ஒரு கூப்பிட்டாரு. ஒரு ஷாட் அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் முக்கியமான விஷயமெல்லாம் இருக்கும்போது சந்தோஷப்பட்டேன். இந்த கேப்டன் சாருக்கும் கேப்டனுடைய வாரிசுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. இளைய திலகல் எங்கள் நடிகர் திலகம் வாரிஸ் அண்ணன் பிரபு அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். வருக வருக என கேப்டன் சிங் சார்பாக வாழ்த்துகிறோம். அவர் முதல்ல மேலே ஏறிட்டோம், அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்கிறேன். நான் கேப்டன் சார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு 10 மேடையில் அவரை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்போ முதலாக சினிமா சம்மந்தப்பட்ட மேடையில் அவரை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது குரு சிஷியன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு குரு சைடு பாக்கெட்டில் கையை விட்டு சிஷியங்கிட்ட சிஷியா, இது ஒரு கல், இது கொண்டு போய் அந்த முனையில் காய்கறி கடை வச்சுருக்கான்னு தெரியுமா, அவங்ககிட்ட விற்றுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சான். அவனு நேராக போய், ஐயா இந்த மாதிரி குரு கொடுத்து அனுப்பிச்சாரு. என்னது? ஓ இந்த கல்லா, சரி இது ஒரு 25 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொன்னானா. உடனே இந்த சிஷியை குருவே இந்த கல் 25 ரூபாய்க்கு போகும்னா. அப்படியா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் பெரிய ஸ்டோர் வச்சுருப்பான், அவங்ககிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னா.
அங்கே போனால் அங்கே இதை கொடுத்தான், குரு அனுப்பிச்சாருண்ணா. இது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு போகுமே அப்படின்னா மறுபடியும் வந்தான், குரு இது 1 லட்ச ரூபாய்க்கு போகணும் அவன் சொல்கிறான். அப்படியா? இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு நகைக்கடைக்காரர் இருப்பான், அவங்ககிட்ட இந்த கல்லை கொடுத்து என்ன விலைன்னு கேளுண்ணா. அங்கே போய் குரு இந்த கல்லை கொடுத்தாரு அப்படின்னாங்க. இது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுமே அப்படின்னானா. இந்த சிஷியனுக்கு ஒன்றும் புரியல. குருவே, முதல் கடையில் இப்படி சொன்னா, 2வது கடையில் இப்படி சொன்னா, 3வது கடையில் இப்படி சொன்னா, இது என்ன குருவே அர்த்தம் அப்படின்னா. அதுக்கு அந்த குரு சொன்னா, இதுக்கு மதிப்பு கிடையாது, இது எத்தனை கோடி வேணாலும் போகும். முதல் கடையில் 25 ரூபான்னு சொன்னான் தெரியுமா, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். 2வது கடையில் 1 லட்சம் சொன்னான் தெரியும், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் இந்த கல்லுக்கு மதிப்பே கிடையாது. அப்போ இந்த சிஷியை கேட்குறான், ஏன் குருவே இப்போ இந்த கல்லில் என்னன்னா, இந்த கல்லு தான் நேர்மை, நீதி, தர்மம்னா அந்த கல்லு தான் எங்கள் கேப்டன் விஜயகாந்த். அவரோட வாரிசு ஆகிய நீங்க இந்த திரையுலகத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க. நான் 15 வருஷத்துக்கு முன்னாலே நான் அவரை வாழ்த்திட்டேன். எப்படி வாழ்த்தினேன்னா, நீ கலெக்டரா வருவியா, இல்லை ஐஏஎஸ் வருவியா, ஐபிஎஸ் வருவியா, இல்லை சினிமாவில் பெரிய ஆளா வருவியா, எனக்கு தெரியாது. ஆனால் உங்க அப்பா மாதிரி நீ தர்மம் செய்ய உலகத்தில் பெரிய ஆளா வருவேன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன். அது மாதிரி எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தார், விஜயகாந்த் அவர்கள் மற்றவருக்கு சொல்லி கொடுத்தார்னு ஏற்கனவே எங்க தலைவர் சத்யராஜ் அவர்கள் சொன்னாரு. சொல்றதுக்குள்ளே நானே அதுதாங்க நான் சொல்றேன். எங்க தலைவர் சத்யராஜ் சொன்னாங்க. எனவே இந்த படத்துல வசனகர்த்தாவும் என்னுடைய இனிய நண்பர், தினந்தோறும் காலையில் சந்தித்து கொள்வோம் திரு நவீன் அவர்கள், வசனகர்த்தா வேலுமணி அவர்கள். அது இந்த படத்தில் நடிக்கும் போது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த படத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன். அதாவது இந்த வீட்டில் ஒரு அற்புதமான கல்யாணங்கிற மாதிரி இது முதல் திருவிழா சீரும் சிறப்பமாக அமைந்து சினிமா உலகத்தில் நுழைந்து நீங்களும் அப்பா போல் பேரெடுத்து தர்மம் செய்து பெரியாளாக வரும் என்றும் என்னுடைய வாழ்த்துக்கள் வருகிறேன். நன்றி, வணக்கம்.